பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு தேங்காய் அதோட பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு 7-8 சின்ன வெங்காயம், வெந்தயம் எல்லாம் ஒன்றா போட்டுருணும். எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிடணும். அந்த தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வரணும். தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து பெருங்காயம் போடணும். கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து இது போடணும், மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். அதையும் அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டா நல்லா வாசமாக இருக்கும். அதை வதக்கும் போது கருவேப்பிலையும் நல்லா சேர்த்து வதக்கி ஆற வச்சு நல்லா அரைச்சிடணும். ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ஆற வச்சு இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ அதே இதில் குக்கர் வச்சுட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் இப்போ நம்ம அதில் போட போகிறோம். கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு இப்போ வேக வைக்க போகிறோம். காய் வேகிற அளவுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு முருங்கைக்காய், முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, நமக்கு என்ன நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக விடணும். எல்லாமே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் வேகக்கூடிய காய்கள் தான் நம்ம போட்டிருக்கோம். மேக்ஸிமம் மூடி வச்சாக்கா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் வந்து வெந்துடும் நல்லாவே. இதை இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் இதிலே நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அதுதான் இப்போ எல்லா மசாலா ஒன்றா சேர்த்து பேஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா நைஸா அரைச்சாச்சு. மசாலா ரெடி. வெந்துருச்சா நல்லா. இந்த காயோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி எல்லாம் போட்டு நல்லா ஒரு வேக விடணும். இது கூடவே நம்ம வேக வச்ச பருப்பையும் இதுலயே நம்ம சேர்த்துடலாம். எல்லாம் ஒண்ணா நம்ம சேர்த்துடலாம். உப்பு போட்டுக்கலாம். அதோட அப்படியே நம்ம அரைச்ச மசாலா பேஸ்டையும் அதுல சேர்த்துடணும். ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துட்டு ஒரு பக்கம் காய் வேக வச்சு எடுத்துட்டு எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு சேர்த்துடலாம் அடுத்தடுத்து. புளி
ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்தா போதும், ரொம்ப புளிப்பு வேண்டாம். ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்த்துப்போம். எல்லாம் ஒண்ணா சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதி வரணும். ஏன்னா அது எல்லாம் அந்த காய்கறியில வந்து நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாம் இறங்கணும், உப்பு உரப்பு எல்லாம் நல்லா சேரணும். அதுக்காக வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் கூட விடலாம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அந்த தக்காளி வந்து நம்ம போட்டிருக்கிற தக்காளி வந்து வெந்தும் இருக்கணும், அதே சமயம் குழையவும் கூடாது. அப்படியே முழுசு முழுசா இருக்கும் அந்த தக்காளி கட் பண்ணி போட்டது. அது சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷம். இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும். கடுகு உளுந்து, கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டும். கடுகு, கார மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். தாளிப்பு கொடுத்தாச்சு சாம்பாருக்கு. சாம்பார் ரெடி. நல்லா ஒரு கேரளா ஸ்டைல் சாம்பார் ரெடி. நம்ம தாளிச்சு வச்சதை அதில் போட்டுடலாம். கேரளா ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளானது. ஒரு பக்கம் பருப்பு வேக போடுறோம், ஒரு பக்கம் காய் வேக போடுறோம், மசாலா அரைச்சு அதில் சேர்த்து கொதி விட போகிறோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், ஃபைனல் டச். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.